ஏற்பட்டது. இந்த அணை நிரம்பினால் ஆந்திர வழியாக தமிழகத்துக்கு கூடிய பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெருவெள்ளம் ஏற்படும். இதனால் தமிழக பாலாற்றில் கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகளும் ஏற்படும். இந்த கடந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது நேற்று இரவானது நிரம்பி இருக்கிறது. இந்த தண்ணீர் ராம்சாகர் அணை வழியாக ஆந்திராவில் பயணிக்கும். பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு கட்டியுள்ள 33 தடுப்பணைகளை கட்டியுள்ளதால் அந்த 33 தடுப்பணைகளை கடந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த தமிழக பாலாற்றிற்குள் நீர்வரத்து வரக்கூடிய நிலையில் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படாது. இந்த நிலையில் தற்போது கர்நாடகா ஆந்திர எல்லையில் இருக்கக்கூடிய பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் தற்போது பேத்தமங்கலம் அணையானது முழுவதுமாக நிரம்பி உபரி நீராக வெளியேறி வருகிறது. தமிழக ஆந்திர எல்லை பகுதியான புல்லூர் கிராமத்தில் பெரும்பள்ளம் என்ற இடத்தில் ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே 12 அடி உயரம் கொண்ட தடுப்பணையானது கட்டியிருக்கிறது. அந்த தடுப்பணையில் முழுவதுமாக நிரம்பி அந்த தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 300 கன அடி உபரி நீரானது தற்போது வெளியாகி வரும் நிலையில் தமிழக பாலாற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும். தமிழக பாலாற்றில் அதிக அளவு வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இந்த வெள்ளப்பெருக்கு அபாயம் இருப்பதால் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பாலாற்று கரையோர கிராமங்களான புல்லூர், திம்மாம்பேட்டை, ஆவாரங்குப்பம், வடக்குப்பட்டு, ராமநாயக்கம்பேட்டை, அம்பலூர், கொடையாஞ்சி, எக்லாஸ்புரம், தேவஸ்தானம், பழைய வாணியங்கி ஆகிய மற்றும் வாணியம்பாடி நகரம் பகுதியில் உள்ள மக்களுக்கும் உதயந்திரம், கிரிசமுத்திரம் மற்றும் வளையாம்பட்டு ஆகிய கிராம மக்களுக்கும் ஆற்றை கடக்கவோ குளிக்கவோ கூடாது என்று கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கவும் மற்றும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வாணியம்பாடி நீர்வளத்துறை பாசன பிரிவு உதவி பொறியாளர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் அவர் அந்த எச்சரிக்கையை அறிவிப்பாகவும் வெளியிட்டிருக்கிறார். கனகதாரா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன்.